இந்த மீனை பார்த்தா தெரியாதவங்க வாங்க மாட்டாங்க. ஆனா இந்த மீனை ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா திருப்பி திருப்பி வாங்கி சாப்பிடுவீங்க. என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் சகோதரன் ஃபிஷ் குரு சித்திக். நண்பர்களே, நான் சொன்ன மீன் இதுதான். இதுக்கு இங்கிலீஷ்ல சோல் ஃபிஷ்னு சொல்லுவாங்க, கன்னடாவில் நங்குன்னு சொல்லுவாங்க, கேரளாவில் இதுக்கு மாந்தல்னு சொல்லுவாங்க, தமிழ்ல நாக்கு மீனுன்னு சொல்லுவாங்க. நாக்கோட ஷேப் மாதிரி இருக்கும் இது. அதே மாதிரி சில இடத்துல ஒத்த கண்ணன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு ஒரு சைடு தான் கண்ணு வரும், இன்னொரு சைடு கண்ணு வராது. இது மண்ணை ஒட்டி தான் வாழும் அதிகமா. அதனால ஒன் சைடு ஒயிட் ஆகும், இந்த சைடு பிளாக் ஆகும் இருக்கும். இந்த மீனை ஃபாரினர்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல இன்னொரு வகை இருக்கு, அதுக்கு ஆலிபெட்னு சொல்லுவோம். அது 2 to 3 5 கிலோ 8 கிலோ இந்த சைஸ்ல எல்லாம் வரும். அந்த மீனை பத்தி அடுத்த வீடியோல சொல்லுவோம். இது ஸ்டீம் பண்றதுக்கு, கிரில் பண்றதுக்கு, ஃப்ரைக்கு, குழம்புக்கு எல்லாத்துக்கும் ஷூட் ஆகும். இதோட மீட் ஒயிட்டா இருக்கும். இதோட ஸ்கின் ரிமூவ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. இதோட ஸ்கின் ரொம்ப ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு சில மீன்ல மட்டும்தான் இந்த B12 விட்டமின்ஸ் இருக்கும். அந்த ஒரு சில மீன்ல இது கூட ஒண்ணு. நம்ம பாடியில இருக்கிற நர்வ் செல்ஸை ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் அந்த டேமேஜ் ஆன செல்ஸை ரிப்பேர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதே மாதிரி எந்த வித்தியாசமான மீனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீனுடன் மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் சகோதரன் ஃபிஷ் குரு சித்திக்.